ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் அலைகடலில் அலையும் படகானேன் அத்தியாயம் 3. என் அப்பாவை உனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்? உன்னோட திறமை. ஆனால் அதுவே நீ அவங்கக்கிட்ட வேலை கொடுங்கன்னு போய் நின்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவானுங்க. என்னமோ நீ அப்பாவை பின்னுக்கு தள்ளி முன்னேறின மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் உன்னை கண்டு பயப்படுறாருடா. என்னால் என் சுயநலத்தால் உன் கேரியரை காலி பண்ணிட்டேனோ அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரியுது. இங்கே வந்த பிறகு உன்னோட பவரை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் நீ நம்ம கம்பெனியை விட்டு வெளியே போவாய் என்று அப்போ நான் நினைக்கலை. இப்போ என் அப்பா பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நீ வெளியே போக வேண்டிய சூழல் வரும்னு தோணுது. அதன் பிறகுதான் என்னை யாரோ சாட்டையால் அடித்த மாதிரி ஒரு விஷயம் புரிந்தது. நீ இப்போ வெளியே போனால் உனக்கு ஓவர் குவாலிஃபிகேஷன், உனக்கு பெரும் தலைவலியாக இருக்கும். அதுக்குத்தான் நாம் 2 பேரும் சேர்ந்து புதுசாக கம்பெனி தொடங்கலாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் என் அப்பா தான் ஒத்துக்க மாட்டேங்கிறார். உள்ள வேலையை பாரு, கல்யாணம் பண்ணிக்க, இதுதான் அவருடைய புலம்பல். உனக்கு ஒரு வழி செய்யாமல் நான் ஓய மாட்டேன்டா என்றான் நண்பன். இப்போ வந்தவன் இந்த தொழில் வட்டாரத்தில் யார், எப்படி, என் நிலை என்ன என்று எனக்கு தெரியாதா? இத்தனை வருடம் இவர்களை தாண்டா தொழிலில் ஜெயித்து வெற்றி வகை சூடினேன். என்னை கண்டு பயப்படத்தான் செய்வானுங்க. எவனும் எனக்கு இங்கே வேலை கொடுக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும். அதுக்காக நண்பனை பற்றி சொல்லவும் முடியாது. அதனால் பொறுத்து கொண்டு இருக்கிறான். நண்பனை மீறி செல்ல முடியாமல் பொறுத்து கொண்டு இருக்கிறான். ஆரா, தொழிலை விடு, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ தேவையில்லாமல் எனக்காக யோசிக்காத. நான் எங்கே போனாலும் பிழைச்சிக்குவேன். முதல்ல அம்மா அப்பா ஆசைப்பட்டபடி உன் கல்யாணத்தை பண்ணிக்க. அவங்க சந்தோஷப்படட்டும். அப்புறம் இந்த பிரச்சனையை நாம் பார்ப்போம் என்றான். நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் எனக்கு கல்யாணம்னாலே பிடிக்கலடா. அலர்ஜியாக இருக்குது. அதுவும் நம்ம ஊர் பொண்ணுங்க எப்போ பார்த்தாலும் புருஷனை வாட்ச் பண்ணிக்கிட்டு அவங்க முந்தியை பிடிச்சிக்கிட்டு நாம் அலையணும்னு எதிர்பார்ப்பாங்க. எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடா. அம்மா அப்பா கிட்ட சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க என்று அவன் புலம்ப, சரி விடு, நாளைக்கு சண்டே, நாம் எங்கே போகலாம்? நாம் இப்படி வெளியே கிளம்பி போய் எத்தனை நாளாச்சு? எங்கே போகலாம் என்று ஆலிவன் ஆர்வமாக கேட்க, அது நாம் போகும்போது யோசிக்கலாம். நீ நாளை காலையில் நம்ம வீட்டுக்கு வந்துரு என்றான். ஓகே பை என்று விடைபெற்று சென்றான். மறுநாள் காலை அவன் வரும்போது ஆரோன் ரெடியாக இருக்க, அவன் அம்மா 2 பேரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்றார். சரி என்று இருவரும் சாப்பிட்டார்கள். அப்போது வீட்டிற்குள் வந்தார்கள் 2 இளம் பெண்கள். வாம்மா, வா வா, இன்னைக்கு மழை தான் வரப்போகுது என்று சொன்னவர், என்னடா விசேஷம் என்று கேட்க, ஆன்ட்டி என்னோட பர்த்டே என்று அந்த சிறு பெண் சொல்ல, அடடா மறந்துட்டேன்டி, சாரி, ஹாப்பி பர்த்டே என்று அவள் தலை தொட்டு ஆசீர்வாதம் செய்ய, சின்னவள் அவர் காலில் விழுந்து வணங்கினாள். நல்லா இருடி என்றவர் அவள் கொண்டு வந்த கேக் மற்றும் ஸ்வீட் எடுத்துக்கொண்டு, உன் அம்மா கோவிலுக்கு போயிட்டாளா என்று கேட்க, இல்லை ஆண்டி, சாயந்தரம் போகலாம்னு நீங்கள் தானே சொன்னீங்க என்று சொல்ல, ஆமாடி என்றவர் அங்கே மகன் வரவும், ஆரோன் யாருன்னு தெரியுதா இவங்களை என்று கேட்க, அப்போதுதான் ஆரோன் அந்த இளம் பெண்களை பார்த்தான். எனக்கு தெரியல, யாருமா என்று கேட்க, டேய், இவன் நம்ம சோஷிகா, தெரியலையா என்றதும் அவன் ஆச்சரியமாக பார்த்தான். என்னம்மா இவ்வளவு வளர்ந்துட்டா என்று ஜோஷிகாவை அவன் ஆச்சரியமாக பார்க்க, என்ன சார் நீங்கள் மட்டும் வளரலையா, அப்படியேவா இருக்கீங்க என்று சின்னவள் சொல்ல, அம்மா இந்த வாண்டு இவ தங்கையா? ஆமாடா என்று பாவனா சொல்ல, ஆன்ட்டி உங்கள் மகன்கிட்ட சொல்லி வையுங்க, நான் ஒன்றும் வாண்டு இல்லை, காலேஜு 2nd இயர் படிக்கிறேன் என்றாள். உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே என்று கிண்டலாக சொன்னவன் பார்வை என்னவோ பெரியவள் ஜோஷிகா மேல்தான். அவளை அத்தனை ஆச்சரியமாக பார்த்தான். அவன் இங்கே இருந்து போகும்போது சின்ன பெண்ணாக இருந்தவள் இப்போ அழகான இளம் பெண்ணாக ஜீன்ஸ் குர்தாவில் வந்திருந்தாள். அவளை வைத்த கண் எடுக்காமல் ஆரோன் பார்க்க, ஜோஷிகா சங்கடமாக தலையை குனிந்து கொள்ள, இதை அவன் அம்மா பாவனாவும் ஆலிவனும் பார்த்தார்கள். பாவனாவுக்கு சற்று ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இந்த 1 மாதத்தில் நிறைய உறவுக்கார பெண்கள், நண்பர்களின் பெண்கள் இவர்கள் குடும்பத்துடன் வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள். காரியமாகத்தான்
வெங்கட்டும் பாவனாவும் அவர்களை வரவேற்று உபச்சாரம் செய்தார்கள். இவர்களில் யாரையாவது மகனுக்கு பிடித்திருந்தால் அவர்களையே பெண் பார்க்கலாமே என்ற நப்பாசை அவர்களுக்கு. ஆனால் ஆரோன் அவர்களுடன் 1-2 வார்த்தை பேசினாலும் யாரையும் திரும்பி கூட பார்க்கலை. ஆனால் இன்று ஜோசிகாவை அவன் வைத்த கண் வாங்காமல் பார்த்தது கண்டு ஆச்சரியம்தான். ஜோவிதா அடிக்கடி இங்கே வருவா போவாள், சரியான வாயாடி. ஆனால் ஜோசிகா ரொம்ப அமைதியான பெண், யாருடனும் பேச மாட்டாள். அவள் இன்று தங்கையுடன் அங்கே வந்ததே ஆச்சரியம்தான். வராத பெண் வந்திருக்கிறாள். யாரையும் ஏறெடுத்து பார்க்காத மகன் அவளை வச்ச கண் வாங்காமல் பார்க்கிறான். இதை கண்ட பெற்றவளுக்கு சந்தோஷம்தான். மகன் திருமணத்திற்கு ஒத்துக்கலையே என்ற ஏக்கம் இருந்தது. கிளம்பலாமா என்று ஆலிவன் கேட்க, என்று ஆரோன் அம்மா வரேன் என்று வாய் சொன்னாலும் பார்வை என்னமோ ஜோஷிகாவிடம்தான். ஜோவிதா கொஞ்ச நேரம் பேசிவிட்டு திரும்ப அவளுடன் வந்த ஜோஷிகா, ஏண்டி ஆன்ட்டியோட பையன் வந்திருக்காருன்னு சொல்லலை என்று கேட்க, ஏன் உனக்கு தெரியாதா என்று இவள் கேட்க, ஆமாம், யார் வீட்டுக்கு யார் வர்றாங்க யார் போகிறாங்கன்னு பார்க்கறது தான் என் வேலையா என்று ஜோசிகா கேட்க, அட அதானே உன் வேலை என்று ஜோவிதா கண்ணடிக்க, ஏய் வாயை மூடிடி கழுதை என்றாள். உண்மையை சொன்னால் கோபம் வருதா? எனக்கு பர்த்டே, அதனால் நான் ஆன்ட்டியை பார்க்க வந்தேன். நீ எதுக்கு கூட வந்த? நான் சும்மா வந்தேன் என்று ஜோசிகா சொல்ல, நீ சும்மா தான் வந்த, உன் கண்ணு தான் அந்த ஸ்கார்பியோ வண்டியவே பார்த்துக்கிட்டே இருந்துச்சே, அதானே வந்தாய். எனக்கு தெரியாதா? 2 வருஷமாக நானும் தான் பார்க்குறேன். இந்த ஸ்கார்பியோ வண்டி வந்தால் நீ மொட்டை மாடிக்கு இல்லைன்னா பால்கனிக்கு போகிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? அதெல்லாம் தெரியும். இந்த ஸ்கார்பியோவில் நீ ஊரை சுற்றுறது எனக்கும் தெரியும். என்னைக்கு அம்மாவுக்கு தெரியுதோ தெரியலை, ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்றாள். தேங்க்ஸ் டி. ஏண்டி என் கூடவே வந்துட்டு என்னமோ இப்போ தான் உனக்கு என்னுடைய லவ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற பார்த்தியா? இங்கே இருக்கடி நீ. ஆமாம், அவரே ஒரு நாள் அப்பா கிட்ட பெண் கேட்டு வருவார், அப்போ தெரியட்டும் என்றாள். ஓகே, ஆள் சூப்பராக தான் இருக்கார். என்ன ஒன்று, கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்கும். ஆமாம், உனக்கு எப்படி இவரை பிடிச்சிச்சு? ஏய் என்னடி, அவருக்கு என்ன குறைச்சல்? குறைச்சலெல்லாம் இல்லை. ஆனால் இவர் யார் என்று கேட்க, பாவனா ஆண்டியோட மகன் ஆரோன் இருக்காருல்ல, ஆமாம், அவருடைய ஃப்ரெண்டு இவர்தான். அவங்க கம்பெனியை பொறுப்பெடுத்து பார்த்துக்கிறாங்க. ஓ அப்படியா? 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசில் இருந்தே ஒன்றா ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்களாம். ஓ அப்படியா? அது சரி. அவர் பார்வை இப்போ உண்மையில வருது, கவனிச்சியா? ஆமாடி, எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. இவர் வேற உம்முன்னு இருந்தார். அது சரி, நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் அவர் உம்முன்னு தான் இருக்கிறாரு. அவர் சிரித்து நான் பார்த்ததே இல்லையே. உங்ககிட்ட எதுக்கு அவர் சிரிக்கணும்? என்கிட்ட மட்டும் சிரிச்சா போதும். இதோ பாரு என்று அவள் ஃபோனில் இருந்த ஒரு ஃபோட்டோவை காட்ட அதில் பல்வரிசை தெரிய சிரித்தபடி இருந்தான் ஆலிவன். அட ஆமாம் ஜோசி, சிரிச்ச ஆள் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்காரு. உனக்கு ஏற்ற ஜோடி தான். ஆனால் அம்மா அப்பா ஒத்துக்கணும், சரியா? அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஓடிப்போய் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் செய்யாதே. ஆமாம் சொல்லிட்டேன். ஏன்னா உன் கல்யாணத்துக்கு காஸ்ட்லியான லெஹங்கா வாங்கணும், ரிசப்ஷனுக்கு, கல்யாணத்துக்கு பட்டு சுடிதார், விதவிதமான ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து ஒரே அலப்பறை தான், டான்ஸ் தான் என்றாள் சந்தோஷமாக. ஏண்டி, என் கல்யாணத்துக்கே இவ்வளவு அலப்பறைனா உன் கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணுவ என்று ஜோசி விளையாட்டாக கேட்க, அதுவா, ஏகப்பட்ட பிளான் பண்ணியிருக்கிறேன். பெண் பார்க்க வர்றதே பெரிய விழா மாதிரி இருக்கணும். ஏண்டி, உன்னை பார்த்துட்டு பிடிக்கலைன்னு போயிட்டா அவ்வளவு பேர் முன்னாடி அசிங்கம்தானே என்று ஜோசிகா சொல்ல, வாயை மூடு, நீ ரொம்ப அழகின்னு பீத்திக்காத. உன் அளவு இல்லைனாலும் நாங்களும் அழகு தான். எங்கள் காலேஜில் 2 பசங்க என் பின்னாடியே சுற்றுறானுங்க. நான் தான், எனக்கு இந்த காதல் கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது. ஏன்னா காதல் பண்ணுற பல பேர் வீட்டை விட்டு ஓடிப்போய் பெற்றவங்களுக்கு தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நமக்கு பெரிய குடும்பமாக இருக்கணும், வீடு நிறைய ஆட்கள் இருக்கணும், பாட்டி தாத்தா பெரியப்பா சித்தப்பான்னு கூட்டு குடும்பமாக உள்ள குடும்பமாக பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவும் பெரிய காஸ்ட்லியான மண்டபத்தில் புகழ்பெற்ற
இந்த சினிமாக்காரங்க கல்யாணத்துல எல்லாம் சமைக்கிறாருல்ல, அவர்கிட்ட தான் என் கல்யாண விருந்துக்கு சொல்லணும். குறைந்தது 2 நாள் நம்ம வீடு முழுக்க கோலாகலமாக எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்க என் கல்யாணம் நடக்கணும். ஒரு ஓரத்தில் நீயும் உனக்கு வரும் ஒரு ஓரத்தில் நீயும் உன்னவரும் வந்து நில்லுங்க. போனால் போகுதுன்னு நான் விட்டுடுறேன் என்றாள். அடியே என்னடி ஓவராத்தான் அலற்ற, ஏன் இப்படி அலப்பற பண்ணுற? உம்புட்டு ரவுசு தாங்காதுடி. என்னை பார்த்து போனால் போகுதுன்னு ஓரமாக இருக்க சொல்கிறியா? இருடி, உன்னை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நானும் என் ஹப்பியும் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் என்று ஜோசிகா சொல்ல, போடி போ என்று அழகு காட்டினாள் ஜோவிதா. ஆமாம் ஏண்டி எருமை, கல்யாணத்துக்கு இவ்வளவு கற்பனை பண்ணியிருக்கியே, அப்போ மாப்பிள்ளையும் செலக்ட் பண்ணிட்டியா என்று ஜோஷி கேட்க, ஏய் லூசு, இப்போ தானே சொன்னேன், மாப்பிள்ளை பார்த்து செலக்ட் பண்ணுறதெல்லாம் அம்மா அப்பா வேலை. என் வேலை எனக்கு பிடிச்ச நகை டிசைன் செலக்ட் பண்ணுறது, எந்த கடையில் நகை வாங்கலாம், பட்டுச்சேலை, தாலி கட்டும் திருமண சேலை கண்டிப்பாக காஞ்சிபுரம் போய் நானே செலக்ட் பண்ணி எடுப்பேன். ஆமாம், நீ செலக்ட் பண்ணுற லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. என்னமோ குஸ்தி சண்டைக்கு போகிறவ மாதிரி சுடிதாரை வரிஞ்சு கட்டிக்கிட்டு போவ. அவங்க எடுத்து போட பேய் மொழி முழிச்சுக்கிட்டு மெல்ல அம்மா பக்கம் திரும்பி, அம்மா நீயே செலக்ட் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அம்மா பின்னாடி ஒளிஞ்சுக்கிற ஆள் தானேடி நீ, வாயை பாரு போடி என்றவள் வீட்டிற்குள் ஓடினாள்.